ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூகேயில் சிவில் வார் நடக்குதா இல்லையா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏன் பேச மாட்டேங்கி அப்படின்னு எல்லாத்தையுமே தோணியிருக்கும். யூகேயில் சிவில் வார் இப்போதைக்கு இல்லை, சிவில் வார் ஏற்படும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எலான் மஸ்க்கு கூட அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, யூகேயில் சிவில் வார் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதை நம்மளால் தடுக்க முடியாது அப்படிங்கிறத எலான் மஸ்க்கு கூட அவரோட ட்விட்டரில் கூட பார்த்துக்க முடியும். இந்த மாதிரி சிவில் வார் வருதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிபிசி நியூஸில் பார்த்துருக்க மாட்டீங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எந்த இதுலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் யூகேல 13 வருடங்கள் இல்லாமல் மிகப்பெரிய மக்களுக்கிடையே கலவரம் நடந்துக்கிருக்கு. கலவரம்னு சொல்கிறத விட அந்த மத ரீதியாக போராட்டங்களும் மத ரீதியாக கலவரமும் அங்கே நடந்துக்கிருக்கு. சொல்லப்போனால் இந்த பிரிட்டன் நம்மளை பற்றி இந்தியன்ஸில் வந்து நிறைய பேர் என்ன தோணுக்குன்னா, இந்த பிரிட்டன் யூரோப்பில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே ரொம்ப நல்லா மெச்சூராக இருப்பாங்க, க்ரோத் ஆன கண்ட்ரீஸ். அவங்களாம் வந்து மதக்கலவரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே அவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்மளாம் நம்பிக்கை இருக்கோம்ல. ஆனால் அப்படி இல்லாமல் அங்கே வந்து ஒரு சிவில் வார் வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து யூரோப்பியன் யூனியனோட வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப சிவியராக போய்கிட்டு இருக்குது. இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி யூகேல ஒரு 3 குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க. 3 சின்ன குழந்தைகள், டான்ஸ் கிளாஸ் போன பசங்க வந்து இறந்துடுறாங்க. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அமெரிக்காவில் வந்து இந்த கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒருத்தன் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு அங்கே உள்ள ஸ்கூலில் போய் வந்து கன் ஷூட் பண்ணாங்க. அந்த மாதிரி யூகேயில் வந்து பார்த்திங்கன்னா கத்திங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதாவது கத்தி குத்தால் இறக்குறவங்க வந்து அதிக பேர் யூகேயில். எப்படி அமெரிக்காவில் கன்னோ அதே மாதிரி யூகேயில் வந்து கத்தி. அந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்டை வச்சு கொலை பண்ணுறது பழக்க வழக்கமாக வச்சுருக்காங்க. ஐ மீன் இந்த க்ரைமுங்கிறது கத்தி வச்சு க்ரைம் பண்ணுறது வந்து அங்கே வந்து தொடர்ந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது யூகேயில். இப்போ வந்து இந்த இதில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. அந்த 3 பேரை வந்து கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு வந்து அப்போ யாருக்குமே எதுவுமே தெரில, யார் அதை பண்ணியிருப்பா செஞ்சுருப்பா. ஏன்னா யாருமே தெரியாத ஆள், 17 வயசு பையன் தான். 17 வயசு பையன் வந்து அந்த மாதிரி ஈடுபட்டது வந்து அவனுக்கு யாரும் தெரில, ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படி போலீஸ் போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிட்டனோட போலீஸ்காரங்க 4 பேர் சேர்ந்து ஒரு முஸ்லீமை போய் அடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இங்கே முஸ்லீம் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கலவரமே வந்து மத ரீதியான கலவரம் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இது மிகப்பெரிய தப்பு. 2 பேத்துக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சண்டை போட்டுருக்காங்க. இதை யூகே போலீஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு யாருக்குமே நியூஸ் வந்து ப்ராப்பராக யார் செஞ்சாங்கன்னு சொல்லலை அப்படின்னு. அது மாதிரி தான் அந்த மாதிரி முஸ்லீம்ஸை வந்து அடிக்கிறத பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும்போது அது என்ன மிஸ்கன்வே ஆயிடுச்சு. மிஸ்கன்வே என்ன மீன் அப்படின்னா என்னென்னா, இந்த 3 குழந்தைகள் இறந்தது வந்து மெயினாக அந்த முஸ்லீமால தான். அந்த பையன் வந்து ஒரு முஸ்லீம், 17 வயசு பையன் வந்து ஒரு முஸ்லீம் அப்படின்னு மக்களிடையே தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. இந்த யூகேயில் இதுதான் போராட்டத்துக்கு ஆரம்பிக்குது. இப்போ வந்து பல 100 வருஷமாக வந்து பல 1000 வருஷங்களாக வந்து யூகேயில் வர்ற மக்கள்லாம் வந்து 4 ரைட் அப்படின்னு ஒரு குரூப்பில் இருக்காங்க. அவங்களாம் வந்து யூகே வந்து எங்களுக்கு வந்து மேஜராக இருக்கணும். ஐ மீன் அந்த இமிகிரேட்ஸ் தான் வந்து இமிகிரேட்ஸ்னால் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்திருக்காங்க. அந்த மாதிரி இமிகிரேட்ஸ் நிறையா இருக்கிறாங்க இஸ்லாமில் சேர்ந்தவங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து அதிகமாக முன்னுரிமை கொடுக்கணும், ஏன்னா எங்களை வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது 4 ரைட் குரூப் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இது வந்து போராட்டம் மட்டும் இல்லாமல் முஸ்லீம்ஸோட டெம்பிள்ஸையும் இப்போ அட்டாக் பண்ணுறாங்க. இது வந்து மிகப்பெரிய தப்பு. முஸ்லீம்ஸோட டெம்பிள்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த 4 ரைட் குரூப்ஸுங்க. ஆனால் இது வந்து மிஸ்லீட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அப்படிங்கிறது. இது வந்து ஆன்டி இஸ்லாம் அதை வந்து ஆன்டி இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து அவங்க அந்த குரூப் வச்சுருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷன். அவங்க வந்து என்னென்னா, இந்த என்டையர் நியூஸையுமே மிஸ்லீட் பண்ணி தான் இந்த 17 வயசு பையங்கிறவன் வந்து ஒரு முஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான பிரச்சாரத்தை மக்களிடையே பண்ணிட்டாரு. ஆனால் இவங்க பண்ண இந்த குரூப் ஆர்கனைசேஷன் பண்ண இந்த தப்புனால யூகேல சிவில் வார் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த யூகேல வந்து 4 ரைட் குரூப்புங்கிறவங்க பல 100 வருஷமாகவே வந்து எங்களுக்கு வந்து முன்னுரிமை வேணும். ஏன்னா யூகேல வந்து சொல்ல போனால் யூகேல தான் இருக்கிறதுலே அதிகமாக வரி வசூல் பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே யூகேல ஏகப்பட்ட எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்துச்சு. இப்போ தான் ஏற்கனவே பதவி ஏற்றாங்க. இப்போ புதுசாக பதவி ஏற்றவருக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய டஃபஸ்ட்டு ஜாப் இந்த இடம். ஏன்னா இந்த யூகே இந்த ஆஃப்டர் கொரோனாவே யூகே வந்து கிரைசிஸ் மேலே முதல்ல எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு. அதுக்கு வந்து ரிஷி சுனக் தீர்த்து வச்ச மாதிரி வந்தது. இப்போ வந்து திரும்ப சிவில் வார் வர்ற மாதிரி யூகே ஃபுல்லாக கலவரம். ஏன்னா 13 வருஷம் இல்லாமல் இந்த கலவரம் வந்து மத ரீதியாக அங்குள்ள 4 ரைட் குரூப்புக்கும் இமிகிரேட்ஸ் குரூப்புக்கும் சண்டை போட்டுருவாங்க. இந்த 4 ரைட் குரூப்புங்கிறவங்க இந்த
இங்கிலீஷ் பீப்புள்ஸ், அதாவது ரொம்ப வருஷமாக வந்து அந்த பிரிட்டனில் வாழ்கிறவங்க. இமிகிரேட்ஸுங்கிறவங்க இஸ்லாம் மதத்தை அவங்க வந்து பிரிட்டனில் வாழ்கிறவங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாண்டுங்கிறது இமிகிரேட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட கண்ட்ரி வந்து பிரிட்டன், நாங்கள் இங்கே வாழுவோம், நாங்களும் டேக்ஸ் பே பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபார்ரைட் குரூப் வந்து எங்கிட்ட நீங்கள் டேக்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சின்ன பையனில் வந்து ஒரு இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக்குங்கிற அந்த குரூப்போட பிரதிபலன். அவங்களுக்கு வந்து லாபம் வரணும், அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக மக்களே சண்டை போட்டு பார்த்துருக்காங்க. இது வந்து இப்போ யூகேயில் வந்து ப்ராப்பராக விசாரணை பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க. இது ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசலன்னு தெரில. ஆனால் வந்து சொல்லப்போனால் ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதை நீங்கள் இப்போ இது வந்து புதுசாக இருக்குது. பிரிட்டன்லேயும் இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு எனக்கும் தெரியாது. பிரிட்டனில் வந்து இப்போ இந்த மாதிரி ரிலீஜியஸ் சண்டை போட்டுக்கிருக்காங்க. சொல்லப்போனால் அங்கே நிறைய மத பிரச்சாரங்களுமே தவறாக புரிந்துள்ள மக்கள் வச்சுருக்காங்க. இதை வந்து அவங்களும் ஏற்கனவே பிரிட்டனில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த கிரைஸை பற்றி யாருக்குமே தெரியாது. ஏன்னா மேஜர் மீடியா எதுவுமே கவர் பண்ணல. அதனால இந்த சேனலை நம்ம அப்லோட் பண்ணுறோம். Thanks for watching this video.